இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மளோட கூட இருந்திருக்கிறார். இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் காப்பார் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமாக. கடந்த 8 மாதம் இந்த எபினேசர் நம்மளோட நம்ம வாழ்க்கையோட கலந்து நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். இதோ 9வது மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 9வது மாதத்திலும் கர்த்தருடைய அடைக்கலம், கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழிநடத்தல் நம்மளோட இருக்கும்படியாக இருக்கும் என்று சொல்லி இந்த வேலையை நம்ம ஒப்பு கொடுப்போமாக. We want to praise and thank God for God guiding us for the last 8 months in the year of 2020, and we have stepped into September and we are praying. I believe that we are also praying that God to guide us, lead us, God to help us, minister unto us in the month of September. Therefore, let us commit this time into His hand. We ask Him to be with us and to teach us so that we can draw closer to Him. அவரோடு நெருங்கி இருக்கும்படியாக இந்த வேலையிலே நாம் ஒப்பு கொடுக்குவாங்க. Let us pray. பாருங்க, ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தா, இந்த வாய்ப்புகள் எங்க நாட்டிலே எங்களுக்காக உண்டு பண்ணிருக்கிறேன், வாய்க்க பண்ணிருக்கிறேன், வாய்ப்பாக செய்திருக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் தொடர்ந்து ஆண்டவர் ஆழ்க்கை செய்ய, எங்க மத்தியில இடைப்பட, எங்களுக்கு கற்றுக் கொடுக்க, எங்களை வழி நடத்த, கர்த்தாவே உங்களுடைய ரகசிய காரியங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, எங்க இறுதி பயணத்திலே உங்ககிட்ட நாங்கள் நெருங்க போகிறோம். கர்த்தா, எங்க இறுதி பயணத்திலே அந்த ஜீவ கிரீட்டை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்ற சிந்தனை இந்த வேலையில் தொடர்ந்து இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே உங்களோட பிரச்சனை ஆழ்க்கை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வீடியோ வாயால கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கடந்து போக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எங்க மத்தியிலையும் ஆண்டவரே உங்களோட பிரச்சனை ஆழ்க்கை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, சோஸ்தரிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த சோஸ்திர பலியை ஏற்றுக்கொண்டு உங்களோட தயவு பார்வை எங்க மத்தியில் திருப்ப நாங்கள் ஜெபம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Come, let us worship our Lord Jesus Christ, for He is good. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே ஆராதனை செய்வோமாக. அவர் நல்லவர், அவர் வல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் என்னோடு கூட. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Yes, come on everyone. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சாலமோன் கட்டின தேவாலயத்திலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்து ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரிக்கையில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. வானம் திறக்கப்பட்டது, இப்பொழுதும் திறக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Come on. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திரும்பிடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திரும்பிடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். We will worship God. God's glory, மகிமை இறங்கி வரப்போகிறது. இப்பொழுதே சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இறங்கின வல்லமை உங்களையும் என்னையும் நிரப்பப் போகிறது. Are you ready? கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார்,
பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார் மகிமையினால் நம்மை மூடிடுவார் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார் மகிமையினால் நம்மை மூடிடுவார் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கைகளை தட்டி come on everybody together கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே yes God is good all the time and all the time God is good amen ஆண்டவரை ஆவியில் நிரம்பி ஆராதிக்க போகிறோம் இப்பொழுது தேவ பிரசன்னத்தின் மகிமை உங்களை நிரப்பும் போது அந்நிய பாஷைகளை கர்த்தர் கொடுப்பார் அக்கினி அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் ஆவியின் வரங்கள் உங்களில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் உன்னை புத்தும் கூர்மையுமான ஒரு ஆயுதமாய் கர்த்தர் மாற்றுவார் today you are not going to be an ordinary person you will be an extraordinary man அந்நிய பாஷைகள் தந்திடுவார் அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார் அந்நிய பாஷைகள் தந்திடுவார் அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார் வரங்களினால் நம்மை நிறைத்திடுவார் ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார் வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார் ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே வல்லமை ஊற்றுங்க பரலோகம் திறக்கப்படட்டும் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் come on Lord pour it out on your children Lord உம்முடைய மகிமை கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆர்ப்பரித்து கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது Promise keeper, light in the darkness, my God.
That's it. You are here, touching every heart. I worship you. I worship you. You are here, healing every heart. I worship you. With all my heart. I worship you. You are here, you're turning lives around. I worship you. Yeah. I worship you. You are here, lifting every heart. I worship you, God. I worship you. Yeah. I know you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. I know you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Come on, declare. That is who you are. Yeah, that is who you are. Lift it up. That is who you are. That is who you are. I know it. That is who you are. With everything in me, I know that is who you are. That is who you are. That is who you are. Yes, I know it. Yes, I know it. I've seen it with my own eyes. I've seen it in my family. I've seen it in my life. You make a way where there's no way. You turn the page. You bring victory from ashes. That's who you are. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. Come on, never stop, you never stop. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. Oh, we know who our Jesus is. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Believe, say, waymaker, miracle worker, He's still doing it. He's still doing it. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Who our Savior is. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Yes, that is who you are. Oh, that is who you are. Yes, that is who you are. Yes, that is. Come on. That is who you are. Yes, that is who you are. Yes, that is who you are. Yes, that is who you are. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடுவார். ஆத்மாவை தினம் தேற்றிடுவார். நீதியின் பாதையில் நடத்திடுவார். செல்லும் வழியை செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சொர்ந்திடாமல் பலன் கொடுத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். செல்லும் வழியை செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சொர்ந்திடாமல் பலன் கொடுத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கரத்தினால் தாங்கிடுவார்.
வாசிக்க எடுத்த வேத பகுதி எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 14 முடிய. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாய் இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரம் ஆனது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்கள் ஆகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். The scripture reading for today is taken from Hebrews chapter 5 verses 11 to 14. Hebrews chapter 5 verses 11 to 14. Of whom we have much to say and hard to explain, since you have become dull of hearing. For though by this time you ought to be teachers, you need someone to teach you again the first principles of the oracles of God, and you have come to need milk and not solid food. For everyone who partakes only of milk is unskilled in the word of righteousness, for he is a baby. But solid food belongs to those who are of full age, that is, those who by reason of use have their senses exercised to discern both good and evil. May God bless the reading of these holy verses. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு தெரிந்து கொண்ட வேத பார்க்கறதுக்கு முன்பாக வாருங்கள் நம்ம யாவரும் தேவன் நோக்கி பார்க்கலாம். Let us pray. கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தை நிமித்தம் எங்களோட தங்கி பேச கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பெரியமானவர்களே, எடுக்கப்பட்ட பகுதி எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 14 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்குற காரியங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு கிறிஸ்தவர் எப்படியாக வளர்ந்திருக்க வேண்டும், ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ந்திருக்கிறாரா இல்லையான்ட்டு நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும், எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும், எப்படி அறிந்து கொள்ள முடியும், ஒரு சிந்தனை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். அந்த கேள்வியோடு தான் இந்த பகுதியிலே உங்களை நான் அழைத்து செல்ல ஆசைப்படுகிறேன். I want to bring the question, how can we know that we are growing spiritually? How can we know that we are growing spiritually? I think many things that are there in this particular passage, but we wanted to concentrate on this thought on how we can grow spiritually. நான் ஒரு 3 கேள்வி இந்த இடத்துல நம்ம கேட்கலாம். அது கேட்டு அது மூலியமாக நம்ம ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ந்திருக்கிறோமா இல்லை அப்படி இருக்கிற நிலைமையிலே இருந்து கொண்டே இருக்கிறோமா என்று சொல்லி அது மூலியமாக நாம் பார்க்க முடியும். Now there are 3 questions that can raise in this passage. We can ask on a regular basis also to discern whether we are growing spiritually or are we being stagnant. So the first question is, am I a contributor or a consumer? நான் ஒரு பங்காளராக இருக்கிறேனா இல்லை பயனெட்டாளராக இருக்கிறேனா? ஏன்னா வசனம் சொல்கிறது, காலத்தின் பார்க்கிலும் நீங்கள் ஒரு போதகராக காணப்பட வேண்டும். By this time we ought to be teachers. இன்னொரு time, in Greek word it says chronos, and ought it says opelio. Now chronos means chronology, a particular length of time, ஒரு காலத்தின் போக்குறது இல்லையா, ஒரு காலகட்டத்தை பார்க்கறது. நான் ஒப்பையில் வந்து அப்ளிகேஷன் சொல்லப்படுகிறது. அப்ளிகேஷன்னா ஒருத்தர்கிட்ட நீங்கள் கையேண்டி பணம் வாங்கியிருக்கிறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது மறுபடியுமாக கொடுக்கணும் என்று சொல்லி. ஸோ இங்கே எழுத்தாளர் அவன் என்ன சொல்ல ஆசைப்படுறாங்கன்னா, இளோ காலத்தில் நீங்கள் ஒரு கிறிஸ்தனாக வளர்ந்திருந்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவராக நீங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்திருக்கிறீர்கள், அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் இன்னைக்கு உங்களுக்கு கடமை உணர்ச்சி செய்ய வேண்டும். என்னதென்றால் நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்கிறவராக காணப்பட வேண்டும். Now it says, because the last of the time has gone past since you have been a Christian, now you have an obligation to teach
அதர்ஸ், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ த கொஸ்டின் இஸ், am I coming to church for what I can get out to be a consumer, or am I graduating and progressing to the point where I am now a contributor? நான் தொடர்ந்து திருச்சபைக்கு வரும்போது என்னச்சும் கிடைக்கும் சொல்லி வருகிறேன்னா, அப்படி என்றால் நான் பயனற்றலாராக காணப்படுகிறேன். இல்லை, நான் படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு நான் பங்காளராக காணப்படுகிறேன்னா, அப்புறம் கொடுக்கிறவராக இருக்கிறேன்னா. நான் எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பெரியமார்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்குள்ள ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, ஒரு சூழ்நிலை இருக்குது, ஒரு ப்ரெஷரான சூழ்நிலை. என்னன்னா, அவங்கள சுற்றி ஒரு த்ரெட்டனான சிச்சுவேஷன், மரணம் கொண்டு போக முடியும். ஏன்னா பெர்சிக்யூஷன் நடந்து கொண்டு இருக்குது, அதிகமான மனக்குறைச்சலான ஒரு பெர்சிக்யூஷன் இருக்கிறது அந்த இடத்துல. அப்போ இந்த ஜனங்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ they are reacting to the pressure of the situation. They do not want to be seen as a Christian. சில பேர் கிறிஸ்துவர்களாக அவங்க காமிக்காதபடி இருக்கிறாங்க. காமிச்சிட்டா அவங்களுக்கு ஆபத்து வரும், ஆபத்துனால மரணம் வரணும். பிகாஸ் they can be martyred, it is leading to a martyrdom. அப்போ இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியும் ஒரு மரண சாட்சிக்குள் கடந்து போகும்படியாக காணப்படுகிறது. அப்போ இவர்கள் அந்த காரியத்திலும் போகாதபடி, நான் ஒரு கிறிஸ்தவன் காமிக்காதபடி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியே வாழ்க்கும் போது அவர்களோட ஆவிக்குரிய நிலைமையை அவங்க ரிக்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிக்ரெஸ்னா அவங்க பின்னால் கடந்து போகும்படியாக இருந்துட்டு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மந்தம், டல்னஸ் வந்திருக்குது. அதான் அந்த வார்த்தையை இங்கே வாசிக்கிறோம், டல்னஸ். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டல்னஸ் வருது. அப்போ ஒரு காலகட்டம், நீடிய காலகட்டமாக அப்படியாக அவங்க செய்து ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து போயிட்டார்கள். இன்னைக்கு பெரியமார்களே, இன்னைக்கு நாம் கேட்க வேண்டும், எனக்கு கிடைச்ச ஞானம், எனக்கு கிடைச்ச அனுபவம், எனக்கு கிடைச்ச அறிவு, எனக்கு கிடைச்ச இந்த வெற்றி, இந்த தவறு, இந்த தோல்வி யாவரையும் இன்னொரு மனுஷனுக்கு கொடுத்து அவர் கிறிஸ்துவ பணியில, சிஷ்யத்துவத்திலே நான் அந்த பணியிலே அவர் வளர்த்து வருகிறேனா, இல்லை நானும் ஒரு பயனற்றலாராக தொடர்ந்து இருக்கிறேனா? No, we need to ask this question, whether I'm using all my experience, my wisdom, my knowledge, my failure, my mistakes, my success, and pouring out into somebody else and teaching somebody else to be a disciple. Am I contributing to the disciple making process, or am I just being a consumer? நான் தொடர்ந்து ஒரு பயனற்றலாராக காணப்படுகிறேனா? ரெண்டாவது கேள்வி, செகண்ட் கொஸ்டின், am I eating meat or drinking milk? பலமான ஆகாரத்தை சாப்பிட்றேன்னா இல்லை பாலை சாப்பிட்றேன்னா? நீங்கள் ரெண்டாவது கேள்விக்கு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். If you read the verse, it says, you are like babies who need milk and cannot eat solid food. For someone who lives on milk is still an infant and doesn't know how to do what is right. In other translation, it says, is unskilled in the word of righteousness. Unskilled in the word of righteousness. நீதின் வசனத்தை பழக்கம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். நான் நீதியின் வசனத்திலே பயிற்சி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியல, நீதியின் வசனத்தை அவங்க எடுத்து பயன்படுத்த தெரியாம காணப்படுறார்கள். Now milk demonstrate dependence. பால் ஒரு சார்ந்து இருக்கிற நிலையை காமிக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தை கரண்ட் எடுத்து சொந்தமா சாப்பாடு ஊட்டிக்க முடியாது. அது சார்ந்து இருக்க வேண்டும். யார் மேலே? அவங்க தாய் மேலே சார்ந்து இருக்குது. The baby is dependent on their mother. You need someone to constantly feed the baby. அந்த குழந்தையை தொடர்ந்து எப்போதும் ஊட்டி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையை இருக்கிறது. அப்படி நீங்கள் குழந்தையா இருந்தீங்க என்றால் எப்போதும் உங்களுக்கு யாராச்சும் ஊட்டி கொண்டே இருந்து போயிருக்கணும். கிறிஸ்துவ பயணத்திலே அவர்கள் சொல்கிறார். அப்போ நம்ம இருக்கிற ஜீவியம் அப்படியாக காணப்படுகிறதா? அவர் சொல்றாரு, இஃப் யூ ஆர் அ மெச்சூர் கிறிஸ்டியன், யூ வில் பி a self feeder. நீங்கள் ஒரு பக்குவம் அடைந்த கிறிஸ்துவன், ஸ்பிரிச்சுவலி மெச்சூர் கிறிஸ்டியன் அப்படியாக இருந்தீங்க என்றால் நீங்கள் சொந்தமாக சாப்பாட முடியும். That means you are able to pick up the word and feed yourself. Though there is nobody feeding you, if you, for whatever reason you are not getting what you need from the church or the pastor or the teacher, you are still able to pick up the Bible and you feed for yourself. That's a sign of spiritual mature Christian. ஒரு பக்குவம் அடைந்த கிறிஸ்தனுடைய அடையாளமாக அது காணப்படுகிறது. உங்களால் வேதத்தை எடுத்து அதில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் படித்து உங்களால் புசிக்க முடியும். Now the second thing is,
milk is the picture of elementary or basic truth of Christian faith. ரெண்டாவது காரியம் பாருங்க, இந்த பாலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அடிப்படையான கிறிஸ்துவ உண்மையை தெரிந்துக்கிற ஒரு காரியத்துக்கு அடையாளமாக காணப்படுகிறது. So what is the author trying to say? That if you are younger Christian, drinking milk and understanding basic faith is okay, is good, but should come a time in a natural progression of spiritual growth where you should be able and interested to seek a deeper meaning of the more difficult truth of Christian faith. அப்படின்னா அவர் என்ன சொல்ல ஆசைப்படுகிறார் என்றால், பால் வந்து அடிப்படையான காரியமா இருக்கிறதுனால, அப்ப நீங்க இந்த விசுவாசத்தை பணியிலே சாதாரணமாக இலையான கிறிஸ்துவா இருக்கிறதுனால நீங்க சாதாரணமாக இந்த பணியில வரும்போது பரவாயில்ல, ஆரம்ப கட்டத்துல இருக்கும் போது அப்படியா இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா காலங்கள் போகிற வழியில இருக்கும் போது ஆவிக்குரிய நிலைமையில ஒரு முன்னேற்றம் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் அந்த முன்னேற்றத்துல இந்த சத்திய வசனத்துக்குள்ள ஆண்டவருடைய சத்தியத்துக்குள் ஆண்டவருடைய வழி நடத்தல இன்னும் ஆழமாக நம்ம புரிந்து கொள்வர்களாக காணப்பட வேண்டும். ரொம்ப கஷ்டமான சத்தியத்தைக்குள்ளும் அறிகிறதுக்கு முயற்சி பண்ணவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் உங்களை நல்ல ஒரு பங்காளராக ஆயத்தப்படுத்த முடியும். Because that will equip you to be a better contributor rather than just being a simple consumer. And the third thing, milk is a pre-digested food. முன் செரிமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். பால் எல்லாம் சொல்லுவாங்களே, அரைச்ச பிறகு சாறு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்லுட்டு அப்புறம் சாறு மட்டும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் அந்த சாறு மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. பிள்ளைகள்லாம் கூட பார்த்தா யூடியூப்ல 2 நிமிஷம் இருக்கிற செர்மன் இல்லை 5 நிமிஷம் இருக்கிற செர்மன், அதுக்கு மேலே வேண்டாம். காலையில டிவோஷன் 2 minutes டிவோஷன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். பிகாஸ் அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அவர் ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற சத்தியத்தை புரிந்து ஜபம்லாம் பண்ணி அதில் இருக்கிற சாறு மட்டும் தான் எடுத்து அந்த கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு வேண்டும்னு சொல்லிட்டு அவர்கள் செய்கிறார்கள். அது செய்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. பட் காட் ஆல்சோ வாண்ட் யூ டு ஹேவ் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் தட் பாஸ்டர். அந்த போதகர் போல உங்களுக்கும் அந்த அனுபவம் வேணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிகாஸ் that will give you a fresh revelation from God himself. ஏன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு புதிய வெளிப்படுத்தல் அது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கலாம். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். The solid food is for the mature, as I say. சொன்னேன் இல்லையா, பலமான ஆகாரம் வந்து பக்குவம் அடைந்த கிறிஸ்தவர்களுக்கு என்று. அப்படி என்றால் அவருக்கு ஒரு தெளிஞ்ச சிந்தனை இருக்கிறது. எப்படி அந்த தெளிஞ்ச சிந்தனை வருதுன்னா, எப்போதும் பயிற்சி பண்ணி இருக்கிறாரு. எது நல்லது, எது கெட்டது, எது தீமையானது, எது நன்மையானது, இப்படி சொல்லி அந்த வார்த்தை நிமித்தம் அவர் எப்போதுமே சரியான முடிவு எடுக்கிறார். முடிவு எடுக்கிறனால அவருக்குள்ள ஒரு பயிற்சி வருகிறது. அப்படி என்றால் யாராச்சும் போதனை செய்கிறார்கள், யாராச்சும் கற்றுக் கொடுக்கிறார்கள், அவரால் சொல்ல முடியும் இது தப்பான போதனையாக இருக்கிறது, இது சரியான போதனையாக இருக்கிறது, இது தப்பான ஒரு ஹெரசியாக இருக்கிறது என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருக்கும். ஓகே, you will have a spiritual sense that been trained to distinguish the good teaching and the bad teaching. You will able to say this is a false teaching, this is a heresy அப்படின்ட்டு சொல்ல முடியும். பிரியமானவர்களே, one of the major problem that we face today is there's a lot of false teaching, lot of false ideas, lot of false worldview. இன்னைக்கு பிரியமானவர்களே, உலகத்துல நிறைய கள்ள போதனைகள் இருக்கு, தவறான போதனைகள் வருகிறது, தவறான சிந்தனையான காரியங்கள் காணப்படுகிறது, உலக பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. No, and if you are not careful, we can be confused. நம்ம கவனமாக கலாட்டி நம்ம குழப்பத்துக்குள் கடந்து போக முடியும். So the best way is to have the word in you. அந்த நீதியின் வார்த்தை நம்மளுக்குள் இருந்தா பெரியமாவர்களே, இந்த தவறான போதனையை நம்மளால சரிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப பாருங்க, நிறைய இன்னைக்கு தவறான காசு இருக்குது, தவறான நோட்டு வெளியாகிறது. இப்ப தவறான நோட்டு வெளியாகிறது எது தவறு எது சரி நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ போய் தவறான நோட்லாம் எடுத்துட்டு அதை உட்காந்து ஸ்டடி பண்றதோட சரி நிஜமான ரிங்கேட்டை கையில் வச்சுக்கிட்டு அதை எப்போதும் தடியை பார்த்துட்டு அதில் இருக்கிற படத்தெல்லாம் பார்த்துட்டு நம்பர் பார்த்துட்டு எப்படி எழுத்தளவுக்கு அளவு இருக்குன்னு எப்போதும் அதை வச்சுட்டு நம்ம பார்த்துருந்தோம்னா ஒரு காலகட்டத்தில் தவறான நோட்டு நம்ம கைக்கு வரும்போது அதுக்கு சொல்லிடும் இது தவறான நோட்டு, இது எப்போதும் இருக்கிற நிஜமான நோட்டு இல்லை,
எப்பயாச்சும் வருகிற ஒரு தவறான நோட்டாக இருக்குது என்று சொல்லி. அதே போல தான் பெரியமார்களே, மற்ற புஸ்தகம், மற்ற ஐடியாலஜி, மற்ற ஃபிலாசபி புக்கெல்லாம் எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை வாசித்தால், வேதத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொண்டால், வேதத்தில் இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்த்தால், அது நம்மளே இக்யூப் பண்ணும், நம்மளை தேற்றி, நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். இது தப்பான போதனை வரும்போது அது தப்புன்னு சொல்கிறதுக்கு, அந்த சிந்தனைக்குள் கடந்து போகாதபடி இருக்கிறதுக்கு. So your ability to able to detect or discern false teaching whenever you hear it, because you are already equipped. That will be the clear indication that you are growing spiritually. அது பிரியமானவர்களே, நீங்க ஆவிக்குரிய நிலைமையில் வாழ்ந்திருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு அடையாளமாக காணப்படும். And that the best way or the primary way is to grow spiritually is to get into the word of God, so the word of God can get into you. அப்ப தேவன் வார்த்தைக்குள் நம்ம கடந்து போனதான் பிரியமானவர்களே, தேவன் வார்த்தை நம்மளுக்குள்ளே கடந்து வர முடியும். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே நம்ம ஒரு மாதிரி தள்ளாடி கொண்டு இருக்கிறேன், நான் வளர்க்க ஆசைப்படுறேன், வளர்ந்து கொண்டு வர ஆசைப்படுறேன்னா என்று சொன்னால் பிரியமானவர்களே, you need to open the Bible. If you don't understand, go to a Bible study class. வேத ஆராய்ச்சி கிளாஸ்க்கு நம்ம போடுங்க. அப்போதான் அதில் இருக்கிற காரியங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ மேக் த ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ். ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்த்துக்கு நம் அந்த முயற்சி எடுக்க வேண்டும். இன்னைக்கு நான் 3 கேள்வி கேட்டேன். இந்த 3 கேள்விக்கும் நீங்க தான் அந்த பதில் செய்ய வேண்டும். ஒரு உதாரணம் கொடுத்துட்டு நான் முடித்துவிட ஆசைப்படுகிறேன். நான் மோசஸ் இஸ்ரேல் ஜனங்களே வழி நடத்தினாருங்க. ஆண்டவர் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்பினார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களே அவர் கொண்டு போகிறதுக்கு மோசஸ் அனுப்பினா, மோசஸ் கொண்டு வராரு. ஆனால் இவர்கள் பாருங்க, ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய சன்னிதானத்தை அளித்துட்டார். One point of time there was a whole generation failed to inherit God has promised, because this particular generation want to go back to Egypt. ஈஜிப்துக்கு மறுபடியும் போகிறேன்னு சொன்னனால ஆண்டவர் இவர்களே வண்ணாந்தரத்திலே மரணத்தை சந்திக்கும்படியாக செய்துட்டார். They did not want to progress. They did not want to stay on the course that God has set for them. There is a land promised with milk and honey. ஆண்டவர் ஆசீர்வாதமான இருக்கிற ஒரு நிலத்தை கொண்டு வரும்படியாக, அவங்க சுகந்தித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் ஆர்வமாக இருந்தார். ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் மீண்டும் திரும்பும்படியாக இருந்தார்கள். Because of that, they could not enjoy the rest of Canaan. இவர்கள் தான் இந்த கானாவூரை ருசித்து பார்க்க முடியாமச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையிலும் அப்படிதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு கானான் வச்சிருக்கிறாரு. பரலோகத்தை கடந்து போகிறதுக்கும் அந்த ஜீவக்கிரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த காலகட்டத்தில் அந்த பூமியிலே அந்த காரியங்கள் கடந்து போகிறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். பூமியிலே ஆண்டவர் கிறிஸ்து வழியை நமக்கு காமிச்சிட்டார். இன்னைக்கு கிறிஸ்து பரலோகத்தில் உட்காந்துட்டு அவரோடு சேரணும்னு சொல்லிட்டு சில காரியங்கள் வெளிப்படுத்தலாக சேர்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த காரியங்கள் இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ளணும்னா இந்த வேதத்தில் இருக்கிற காரியத்தை நாம் உணர்வு கொள்ள வேண்டும். பலமான ஆகாரம் சொல்லும் போது அதுதான் பிரியமானவர்களே, அது நிறையாக நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்படியாக அது வளர்ந்து வரும்போது you will do right choices, right moral choices, right moral claims of God in your life, and every time you do the right one, the more righteous you will become. அப்படி செய்யும்போது தான் பெரியமாக்களே ஒரு நீதிமானாக காணப்பட முடியும். ஆகிய இந்த வேலையில் பெரியமாக்களே இந்த சிந்தனை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். நான் ஆவிக்கு ஒரு நிலைமையிலே வாழ்ந்து வருகிறேன். Let us pray. பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆவிக்குரிய நிலைமையிலே நாங்கள் வளர வேண்டும், அதான் எங்களோட விருப்பமாக இருக்கிறது. இந்த வேலையிலும் அந்த விருப்பத்துக்குள் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நம்மோட நெருங்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து ஒரு பங்காளராக காணப்பட வேண்டும். பலமான ஆகாரத்தை சாப்பிட்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தெளிந்த சிந்தனை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. தப்பான போதனை வரும்போது கூட ஆண்டவரே நாங்கள் திருத்தி எங்களோட பாதைகளை கடந்து போகிறதுக்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுகிறோம். இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் மத்தியிலே இனி தொடர்ந்து பேசுவோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெனோல பிதாவே. God bless you. பிரியமானவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. எடுக்கப்படுகிற காணிக்கை தசம பாகங்கள் இந்த வேலையிலே நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக செய்யலாம். அதுக்கு போதுமான தகவல் நம்மளுடைய டிஎம்சி மலாக்கா சட் குரூப்பில் போடப்பட்டிருக்கிறது. இங்கே சின்ன ஸ்லைட்லேயே அந்த பேர்கள் சிஎம்பி பேங்க் அதோட அக்கௌண்ட் நம்பரும் இங்கே நம்ம போடுகிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை அந்த இடத்துல அந்த பேங்க்கில் போட்டு முடிந்தோடனே
உங்களுடைய வாட்ஸ்அப் மூலியமாக இல்லை தகவல் மூலியமாக பிரதர் சாம்பிதாஸ் கிட்டே நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உங்களால் இது செய்ய முடியல, நான் ஆன்லைனில் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். மீண்டும் திருச்சபைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய தசமபாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் அங்கே வந்து செலுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் கேட்டனால நாம் இந்த காரியங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். வாருங்கள், இந்த வேளையிலேயே இறுதி பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு எடுக்கப்பட்ட காணிக்கை தசமபாகத்தை இந்த வேளையில் நம்ம செலுத்தலாம்.